அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் புத்தக மதிப்புரை நேரம். புத்தக மதிப்புரை தருவதற்காக 50 நூல்களுக்கு மேல் எழுதிய தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை சரித்திரத்தை புத்தகமாக எழுதி புகழ்பெற்ற பொன்மனச் செல்வன் டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகிலோன் ஐயா அவர்களை வணக்கம். இன்றைய நூல் மதிப்புரையில் நீதி அரசர் தீநே வள்ளிநாயகம் அவர்கள் எழுதிய கவிதை நூல் மறவாதிரு மனமே என்ற நூல் பற்றிய தன்னுடைய ஆய்வுரையை வழங்க இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். டாக்டர் கார்மிகிலோன் அவர்களே, உங்களுடைய மதிப்புரையை தொடருங்கள். உலகத் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை தந்த அன்புலக சக்கரவர்த்திக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மாண்புமை நீதி அரசர் தீன் வள்ளிநாயகம் ஐயா அவர்களை நான் அறிவேன். மிகச்சிறந்த நீதி அரசர். ஒரு வருடத்திற்குள்ளாகவே 6500க்கும் அதிகமான தீர்ப்புகளை வழங்கியவர். சட்ட நுணுக்கங்கள் சாகரம், பழகுதற்கினிய பண்பாளர், பேச்சாளர், எழுத்தாளர் என்றெல்லாம் அறிவேன். சமீபத்திலே ஐயா அவர்களுடைய ஒரு கவிதை புத்தகத்தினை படித்தேன். உண்மையிலேயே மெய்சிலிர்த்து போனேன். மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான கவிஞர் என்று அறிந்து அகமகிழ்ந்தேன். சிந்தனை சுரங்கத்திலே எப்படியெல்லாம் அவருக்கு கற்பனைகள் ஊற்றெடுத்து காட்டாற்று வெள்ளமாய் பாய்கிறது. இறைவணக்கம், இல்லற ஒழுக்கம், காதலின் சிறப்பு என்று எதனையுமே விட்டு வைக்காமல் ஒரு மாண்புறு கவிஞன் என்றால் அனைத்தையும் விசால பார்வையால் பார்க்க வேண்டும், தெளிய வேண்டும். அதன் பிறகே எழுத்தினில் அவைகளை கவிதைகளாய் வரைய வேண்டும் என்ற மாபெரும் கவிஞனின் இலக்கணத்திற்கு ஏற்ப நம்முடைய மாண்புமை நீதி அரசர் அவர்கள் அற்புதமான கவிஞராகவும் ஜொலிக்கின்றார். உண்மையிலேயே இந்த புத்தகம் மறவாதிரு மனமே என்ற இந்த புத்தகம் வரிக்கு வரி படித்து நான் சிலிர்த்து போனேன். ஒரு சிலவற்றை மட்டும் கற்கண்டு குவியலில் இருந்து ஒரு சில கற்கண்டுகளை மாத்திரம் உங்கள் பார்வை முன் படைக்கின்றேன். எதிர்பார்ப்பு, வெகு யதார்த்தமான கவிதை. எதிர்பார்ப்பு. காத்திருப்பேன் இம்மண்ணில் காற்று இருக்கும் வரை. ஒரு வரியிலே பாருங்கள். காத்திருப்பேன் இம்மண்ணில் காற்று இருக்கும் வரை, என் மூச்சு இருக்கும் வரை என்று சொல்லவில்லை. இந்த மண்ணிலே காற்று இருக்கும் வரை நான் அழிவற்றவன், இருந்து கொண்டே இருப்பேன். இந்த மண்ணிலே காற்று இருக்கும் வரை இருந்து கொண்டே இருப்பேன். என்ன செய்து கொண்டிருப்பேன்? காத்திருப்பேன் இம்மண்ணில் காற்று இருக்கும் வரை, பார்த்திருப்பேன் அவ்விண்ணின் எல்லை முடியும் வரை. பூத்திருக்கும் புன்னை மர நிழலில் கார்வண்ணன் சேர்த்திசைக்கும் இசைமரபாய் உளவிடுவேன் என்றும். அந்த வேணு கானத்தின் ஒளியைப் போல் நான் என்றென்றைக்கும் இருப்பேன், எனக்கு அழிவில்லை என்று நெஞ்சு நிமித்து சொல்கின்றார். அதுதானே கவிஞனின் வல்லமை. இன்னொன்று, இறை பக்தியை பற்றி எவ்வளவு அழகாக சொல்கின்றார் பாருங்கள். நம்முடைய புராணங்கள், சாஸ்திரங்கள், அறநூல்கள் என்ற அத்தனையுமே என்ன சொல்கின்றன என்றால், மாசு மறுவற்ற உள்ளம் இருந்தால்தான் இறைவனங்கு வருவான். இந்த உள்ளமே கோயில், இந்த ஊனுடம்பே ஆலயம் என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா? ஆலயத்திலே இறைவன் இருக்கின்றான் என்றால் இந்த உடம்பும் ஒரு ஆலயம் தானே. என்னுள்ளும் இருக்கின்றான், உங்களுள்ளும் இருக்கின்றான் இறைவன். அந்த இறைவனை எப்படி அடைய வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும்,
தெளிய வேண்டும் என்று எவ்வளவு அழகாக சொல்கின்றார் பாருங்கள். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நம்பியே வாழ்ந்துவிடு வான்வழி திறப்பு, நம்பி தேடினால் தேன்மொழி சுரப்பு, உன்னிலே அவனுளான் உணர்வதும் பொறுப்பு. இங்கேயே இருக்கின்றான், என்னிலே இருக்கின்றான் இறைவன், அதனை உணர வேண்டியது என் பொறுப்பு. ஒவ்வொருவருமே நடமாடும் கோயில் என்று சொன்னான் அல்லவா திருமூலர். அப்படி நாமே இறைவன். இந்த அத்வைத தத்துவத்தை பாருங்கள். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் இறைவன். அந்த இறைவனின் ஒரு பாகம் நான். இறைவன் அவன், நான் இங்கே. என் ஜீவன் முடிந்த பிறகு என் ஆத்மா எங்கே அடைக்கலமாக வேண்டும்? படைத்தவன் அவனிடம், அவனும் நானும் ஒன்று என்ற அந்த உயர்ந்த இறை தத்துவத்தை 4 வரிகளில் எவ்வளவு நயம்பட உரைத்துள்ளார்கள். இன்னொன்று பாருங்கள், இறைவனை எப்படி அடைவது? பூஜை புனஸ்காரங்கள் தவம் யாகம் செய்யுங்கள், செய்யலாம். ஆனால் எப்படி அவனை உறுதிப்பட அடைய முடியும் என்பதனை அழகாக சொல்கின்றார் ஆணித்தரமாக. உச்சரிக்கும் சொற்களால் ஓடி வருவதில்லை, நச்சரித்து கேட்பதால் நாடி தருவதில்லை. பச்சரிசி வெள்ளை மனம் வாழ கிடைத்திட்டால் நிச்சயமே கண்ணபிரான் தேடி குறை அறானோ. இந்த உள்ளம் கள்ளமற்ற உள்ளமாக இருந்தால்தான் இறைவன் அங்கே கொள்ளுவான். உள்ளம் சுத்தமாக இருந்தால் இறைவன் தானாகவே அங்கே துள்ளி வந்து நிற்பான் நம்மிடம். உள்ளத்தில் கள்ளம் வைத்து உதட்டில் தேன் தடவி மந்திரங்கள் என்று உச்சாடனம் செய்து கொண்டே இருந்தால் இறைவன் எள்ளி நகையாடுவான், கிட்டே வரமாட்டான். உள்ளத்தை பலுங்கணையதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற உன்னத தத்துவத்தை வெகு எளிதாக 4 வரிகளில் அற்புதமாக உரைத்துள்ளார்கள். இன்னொன்று காதல் கவிதைகள். காதலை பற்றி சொல்லாதவன் எப்படி கவிஞனாக இருக்க முடியும்? காதல் என்பது கவிஞனுக்கு ஒரு மாபெரும் சொத்து அல்லவா? கற்பனை சுரங்கத்தை அள்ள அள்ள குறையாமல் அவனுக்கு வார்த்தைகளை வடிகாலாய் வாரி வாரி தருவது காதல் சிந்தனைகள் தானே. நம்முடைய கவிஞர் காதலை பற்றி எவ்வளவு அழகாக சொல்லியுள்ளார் பாருங்கள். அருமை அருமை. கண்ணனுக்கும் ராதைக்கும் ஊடல் போல் வைத்து ஒரு பாடல் எவ்வளவு அழகாக எழுதியுள்ளார். கண்ணனுக்கும் ராதைக்கும் ஏன் இந்த ஊடல், கண்களில் ஏன் கங்கையின் ஊடல். வைரவரி பாருங்கள். இவர்களுக்கு ஊடல், கண்களில் ஏன் கங்கையின் கூடல். அந்த ஊடல் ஏதோ ஒரு காரணத்தினால் ஊடி பிரிந்திருந்தாலும் கண்களிலே இன்னும் வரவில்லையே, எப்போது காண்பேன் என்று கண்ணனுக்கும் ராதைக்கும் கண்களில் அப்படியே நீர் கோத்து கொண்டிருக்கின்றது. அந்த நீர் அடையாளம் அவர்கள் உள்ளத்தின் காதலின் வெளிப்பாடு. கண்களில் நீர் சுரப்பாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? கங்கையின் கூடலாய் இருக்கிறதா? அப்படி மாசு மறுபற்ற காதல் வெள்ளமாய் பாய்வதை அற்புதமாய் சொல்லி உள்ளார்கள். இன்னொன்றும் சொல்கின்றார் பாருங்கள், ராதைக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை. ராதையே, நீ கண்ணன் மீது ஊடல் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அவன் ஊடல் தெளிந்து வந்தால் என்ன நடக்கும் என்ற காதல் எச்சரிக்கையை பாருங்கள். உன் கண்ணன் கோபம் கொள்ளாதே, அவன் தீராத விளையாட்டு பிள்ளை. ஊடல் தணிந்து அவன் திரும்பிவிட்டால் ஐயோ நீ தாங்க மாட்டாய் அவன் தொல்லை. உங்கள் இருவரிடையே இன்பத்திற்கு ஏது எல்லை. கண்ணன் மாய கண்ணன் அவனுடைய லீலா வினோதங்களை ராதைக்கு சொல்கின்றார். நீ கண்ணனிடம் ஊடல் கொண்டு அப்படி நிற்காதே. அவன் ஊடல் தணிந்து உன்னிடம் வந்தால் அவனுடைய காதல் வேகத்தை மோகத்தை உன்னால் தாங்க முடியாது என்று அந்த காதலின் தீவிரத்தை கனிந்திருக்கும் வார்த்தைகளால் அற்புதமாக வடித்துள்ளார் கவிஞர் அவர்கள். இன்னொன்று, இது அதைவிட சிறப்பு என்று சொல்வேன்.
காதல் உள்ளம் ஒருமித்த காதலன் காதலி, அந்த உன்னதமான வேலை, அந்தரங்க வேலை, இன்பம் தருகின்ற என்னை எழுச்சியை தூண்டுகின்ற அந்த பொன்னான வேலை, அதில் எப்படி படைக்கின்றார் பாருங்கள், கவிதையிலே வடிக்கின்றார் பாருங்கள். உச்சியில் முகர்ந்திட ஓர் சுவை, புருவத்தின் இடையினில் ஓர் சுவை, மூடிய இமையின் மேது ஓர் சுவை, நாசியின் மேதினியில் மற்றொரு சுவை, காதின் அருகே கரும்புச் சுவை, நாடியின் மேலே நச்சுவை என பொற்கொடி கண்ணம் இரண்டும் அறுசுவை விருந்து படைத்தது. ஒவ்வொரு சுவையும் எத்தனை முறை என எண்ணி எண்ணி விரல் கூட தேய்ந்து விட்டது. வள்ளுவன் கூட இப்படி சொல்லியிருப்பானா தெரியவில்லை. உமரகயாம் வேண்டுமானால் சொல்லி இருக்கலாம், கண்ணதாசன் வேண்டுமானால் சொல்லி இருக்கலாம். அப்படி காதலின் தீவிரத்தை, இல்லற இன்பத்தை எளிய தமிழில், இனிய தமிழில் எவ்வளவு அழகாக சுவைப்பட சொல்லி உள்ளார்கள் ஐயா அவர்கள். இங்கே உள்ள கவிதைகள் அனைத்துமே அற்புதம். இதனை வாசிக்கும் போது நான் தீர்த்து நின்றேன். இந்த மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்கள் சட்ட நுணுக்கங்கள், வழக்குகள், விசாரணைகள் என்றே எப்போதும் மனதிலே அலை மோதி இருக்கும் போது அங்கே கற்பனைக்கு எப்போது இடம் கிடைத்தது? தேன் சுவை கவிதைகள் எப்படி வடிக்கப்பட்டன என்று நான் ஆச்சரியமடைந்தேன். உண்மையிலேயே மறவாதிரு மனமே என்பது அற்புதமான கவிதைகளின் அலங்கார தொகுப்பு. இதனை படித்தால் காதல் சுவை இருக்கும், யதார்த்த நடை இருக்கும், உண்மையான பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உரைகளாய் திகழ்கின்ற ஒரு அற்புதமான நூல். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான, சுவையான, உன்னதமான நூலை படித்த மகிழ்வு எனக்கு ஏற்பட்டது. இதனை வாங்கி படித்தால் அந்த சுவையினை நீங்களும் உணர்வீர்கள் என்று நிச்சயமாக சொல்வேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு ஆய்வினை தந்துள்ளீர்கள் கார்மிகிலோன் அவர்களே. நன்றி. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கருத்தறையில் பதிவு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.